வணக்கம். ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம மகா இருந்துட்டு போலீஸ்கிட்ட என் புருஷன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து எதுவுமே நம்ப மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் உன் புருஷன் பண்ணலாம் வேறு யாருமா பண்ணது அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கவும் மகா இருந்துட்டு என் புருஷனோட தம்பி தான் பண்ணது, நீங்கள் அவனை கொஞ்ச நேரம் விசாரிச்சா போதும், இல்லை விசாரிக்கலனா கூட அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா சொன்ன மாதிரி போலீஸும் கௌதம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறதுல நம்ம கௌதம் வந்து பசமாக சிக்கிறாரு. சிக்கிற உடனே போலீஸ் வந்து அள்ளிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கௌதம சரியான அடிச்சு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல எல்லா உண்மையும் கௌதம் வந்து சொல்லிடுறாரு. என் அண்ணனை நான் பழிவாங்க தான் இதெல்லாம் பண்ணேன், என் அண்ணனோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வரணும் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கௌதம வந்துட்டு செம்ம அடி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட சூர்யா இருந்துட்டு என்கிட்டயே நீ கேட்டிருந்தா நான் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துருப்பேனடா, ஆனால் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இனிமே என் கண்ணு முன்னாடியே நிற்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு மகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உண்மையாக சொல்லும்போது நம்ம சித்ரா வசமாக மாட்டிக்கிறாங்க. இந்த பிளான்ல வந்து சித்ராவும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்லவும் சித்ரா இருந்துட்டு சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு உன்னை இவ்வளோ தப்பு பண்ணியும் உன்னை வீட்டில் வச்சுருந்தோமே எங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக கேள்வி கேட்குறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, நான் எந்த தப்புமே பண்ணலை, என் பையன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், ஐஸ்வர்யா விஷயத்துலேயே அவனை வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு தானே நான் சொன்னேன், அப்போவே அனுப்பியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி நாடகம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ யாருன்னு தெரியும், உங்கள் பையன் யாருன்னு தெரியும், ஃபஸ்ட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சித்ராக்கு இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம இப்படி வெளியே போக சொல்லிட்டா நான் எங்கே போவோமாம்மா, நான் யாரை பார்க்குவேன், என்ன பண்ணுவேன், எதுவுமே எனக்கு தெரியாமல் நீங்கள் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்கிறீங்க, நான் எந்த தப்புமே பண்ணாமல் என்னை ஏன் வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டார்கிட்ட நம்ம சித்ரா வந்து ரொம்ப பாவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிக்காதீங்க, உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரியும் வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லா விஷயத்தையும் கோடீஸ்வரி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, என் பொண்ணுங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கௌதம வந்து போலீஸ் வந்து ஸ்டேஷனில் போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாக்அப்லேயும் போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்படியேப்பட்டவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேனே, என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அவன் பண்ணுற தப்புக்கு நீ என்னடி பண்ணுவேன், நீ வந்து அவனை கண்டுக்காத, நீ உன் புள்ளைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்து நம்ம கோடீஸ்வரி வந்து ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கௌதம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.